மன்னார் நகரசபை அலுவலகத்தில் பள்ளிமுனையைச் சேர்ந்த ஒரு நபர் மீது 2 பேர் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதை தவிர அது தொடர்பான வீடியோவும் வெளியாகி இருக்கின்றது. அதிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக முழுமையான தகவல்களை இதிலே பார்க்க இருக்கின்றோம். அந்த நபர்கள், அதாவது குறித்த அந்த பள்ளிமுனையைச் சேர்ந்த தமிழ் நபரை தாக்கிய முஸ்லிம் சகோதரர்கள் இருவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. அதாவது இந்த செய்தியை பதிவிடுகின்ற நேரத்தில் கைது ஆகவில்லை என்கின்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அடுத்தது என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விடயத்திலே பேசுவதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது, முழுமையாக பாருங்கள். மற்றொரு செய்தியாக மன்னாரில் தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்டிருக்கின்ற செய்தி வெளியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக அந்த சம்பவத்துடன் தொடர்பட்ட ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த 2 செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நேற்றைய தினம் மன்னார் நகரசபையின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் தெரிவு இடம்பெற்றிருந்தது. அதிலே முதல்வராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்தவர் வந்திருக்கின்றார். அதேவேளை துணை முதல்வராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்தவர் வந்திருக்கின்றார். அதாவது ரிசாட் பதியுதீனின் கட்சியைச் சேர்ந்தவர் வந்திருக்கின்றார். நேற்று இந்த தெரிவுகள் எல்லாம் இடம்பெற்றது. குறித்த அந்த தெரிவின் போது பல மக்கள், கட்சியின் ஆதரவாளர்கள், ஐதவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், ரிசாட் பதியுதீன், அதனை தாண்டி பல முக்கிய பிரமுகர்கள் அந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள். அதாவது அந்த தெரிவின் போது அங்கே இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த தெரிவு முடிந்ததன் பின்னர் வெளியிலே ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது. அதாவது பள்ளிமுனையைச் சேர்ந்த நபர் ஒருவர், அவர் பொதுமகன், அவரை தேடி 2 பேர் வந்திருக்கிறார்கள். தாராபுரத்தைச் சேர்ந்த முஸ்லிம் சகோதரர்கள் இருவர் தான் இவ்வாறு வந்திருக்கிறார்கள். அப்போது அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. எதற்காக இந்த வாக்குவாதம் ஏற்பட்டது சொன்னால், கடந்த 3ஆம் மாதம் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இப்போது தாக்குதலுக்குள்ளான அந்த நபர் கூறியிருக்கின்றார், இங்கு சட்டவிரோதமான காணிகள் எல்லாம் பிடிபடுகின்றது, அதற்கு சமுத்தி உத்தியோகத்தர் ஒருவரும் ஆதரவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு சமுத்தி உத்தியோகத்தர்கள், அரசு அதிகாரிகள் இதற்கு சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எல்லாம் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலே அவர் பேசியிருக்கின்றார். அதற்கு பிறகுதான் நேற்றைய தினம், அதாவது இது நடந்து பல மாதங்கள் ஆகிவிட்டது, நேற்றைய தினம் அந்த 2 முஸ்லிம் சகோதரர்களும் வந்து, நீ என்ன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசினாய், இப்படியெல்லாம் பேசினால் இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று அவர்கள் மிரட்டி இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அங்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தான் அதில் ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார் முதலில். அதற்கு பிறகாக இருவரும் அந்த நபரை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்த அந்த நபர் தற்பொழுது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த தாக்கிய நபர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. அதை தவிர வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நபருடன் இன்று காலை போலீசார் பேசியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் அங்கிருந்து டிக்கெட்டை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது போலீசார் இந்த பிரச்சனையை சமாதானமாக சுமூகமாக முடிக்க பார்க்கின்றார்கள் என்கின்ற ஒரு பேச்சும் தற்பொழுது இருக்கின்றது. ஆகவே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இதே ஒரு சாதாரண மனிதன் செய்திருந்தால் அவனை தூக்கிக்கொண்டே உள்ளே வைப்பீர்கள். இதே ஒரு ரிசாட் பதியுதீனின் ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் செய்தபடியால் இது தொடர்பாக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகின்றது. அதே இந்த சந்தர்ப்பத்திலே இன ரீதியான பிரச்சனையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த கருத்து கூறவில்லை. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள். இன்று 2 முஸ்லிம் சகோதரர்கள் வந்து ஒரு மன்னார் நகரசபை கட்டிடத்தில் வைத்து இவ்வாறு வாசலிலே தாக்கி இருக்கிறார்கள். இதே போல ஒரு முஸ்லிமை தாக்க முடியுமா? தாக்கினால் அந்த முஸ்லிம் சமூகம் சும்மா விடுமா? ஆகவே இவ்வாறு ரிசாட் பதியுதீன் அங்கு இருக்கின்றார் என்கின்ற ஒரு ஆர்வத்தில், ஒரு துணிச்சலில் அந்த நபர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒரு தமிழனாக இருக்கின்றார். அவர் தொடர்பாக அவர் தாக்கியவர்கள் மீது தண்டனை எடுக்க வேண்டும் என்று செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தினாரா என்பது தொடர்பாக எந்த தகவலும் இல்லை. அது இவ்வாறுதான் நமது தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்பதையும் இதிலே நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு சூழலில் தான் இது தொடர்பாக யாருமே பெரிய அளவில் பேசவில்லை. செய்திகள் மட்டும் வெளியாக இருக்கின்றது. எந்த ஒரு தமிழ் அரசியல்வாதிகளோ அல்லது தமிழ் அமைப்புகளோ இதற்குள் தலையிடவில்லை. தேவையில்லாத விடயத்திற்கெல்லாம் தலையிடுபவர்கள், தேவையில்லாத விடயத்திற்குள் எல்லாம் நுழைந்து விளம்பரம் தேடுபவர்கள் இது தொடர்பாக எதுவுமே பேசவில்லை. காரணம், ரிசாட் பதியுதீன் ஆதரவாளர்கள் தான் அவர்கள் என்று கூறப்படுகிற நிலையில் ரிசாட்டுக்கு பயந்து அவர்கள் இப்படி இருக்கிறார்கள். அதை தவிர இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும். ரிசாட் பதியுதீன், செல்வம் அடைக்கலநாதன் இப்போது தற்பொழுது ஒரே கூட்டணி. அவர்கள் தான் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளாக இப்போது இருக்கிறார்கள். அதாவது தமிழரசு கட்சியை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு
தற்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களுக்கான ஒரு கூட்டமைப்பு சொன்னா அது சார் செல்வம் அடைக்கல்நாதன் இந்த இபிஆர்ல உள்ளிட்டவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தான் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்படித்தான் போய்கொண்டிருக்கின்றது. ஆக இப்படியான சூழலில் தான் தற்பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பலரின் கருத்தாக இருக்கின்றது. இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பாக யாருமே தற்பொழுது இல்லை என்று கூறப்படுகின்றது. ஆகவே எல்லோருமே சுயநலமாக இந்த பிரச்சனையை கடந்து செல்கின்றார்கள். அவர் கதைத்தது அவரது தனிப்பட்ட விடயம் இல்லை, அது 3ஆம் மாதம் கலைத்தது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சட்டவிரோதமாக பிடிக்கப்படுகின்ற காணிகள் தொடர்பாக அது ஒரு பொதுவான விடயம். அதற்காக இவ்வாறு அவர்கள் அந்த நபரை தாக்குகின்றார்கள் சொன்னால் இனி யாரு சமூக பிரச்சனை தொடர்பாக பேசுவார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இதில் இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். மற்றொரு செய்தியாக மன்னார் நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தந்தை செல்வாவின் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய தினம் அதிகாலை வரை குறித்த சிலை உடைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சிலையின் தலைப்பகுதி உடைக்கப்பட்ட நிலையில் தலைப்பகுதி கீழே விழுந்து உடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்பாக தமிழரசு கட்சியின் மன்னார் மாவட்ட கிளை முக்கியஸ்தர்கள் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு கொடுத்திருந்தார். அதற்கமே போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மல்நாதன் உள்ளிட்ட பலர் அங்கு நின்றிருந்தார்கள். இது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே சந்தேகத்தின் அடிப்படையில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறுதான் மன்னாரின் நிலைமை இருக்கின்றது. இது தொடர்பான காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.